என்னாச்சு தம்பி? எதுக்கு இப்படி அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? மாலினி, என்னாச்சு? இல்லண்ணே, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம். என்ன தம்பி பேசுறீங்க? இப்பதான் மச்சான் கால் ஒடிஞ்சு வந்திருக்காரு. நீங்க இப்ப திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா எப்படி முடியும்? கல்யாணத்துக்கான ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. சூர்யா, நீங்க படிச்சவரு, நீங்களே இப்படி புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? அதெல்லாம் சரிப்பட்டு வராது தான். எங்க நிலைமையே புரிஞ்சுக்கோங்க. அவசரம்னு சொல்றேன்னா அப்போ அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு உங்களுக்கு புரியணும். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களோட சூழ்நிலை அப்படி. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்ன மாலினி பேசுற? அப்படி என்ன அவசரம்? நீ என்னன்னு சொன்னாதானே எனக்கு புரியும். நீ மொட்டைக்கட்டைய சொன்னா இப்ப என்ன? அவங்க அம்மா சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு தொந்தரவு பண்றாங்களா? சொல்லு, நான் போய் பேசுறேன். ஐயோ அண்ணே, அதெல்லாம் இல்ல. இது வேற விஷயம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம். எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைங்க. என்ன மாலினி, இங்க என்ன நடக்குது? என்னன்னு சொன்னா தானே தெரியும். சும்மா அவங்க வீட்லயும் அவசரப்படுத்தல, நம்ம வீட்லயும் சரி பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? இல்லத்தான், அது வந்து வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் அவரும் அவசரப்பட்டுட்டோம். சாரி தான். எனக்கு வேற வழி தெரியல. அதனால எங்க கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்துங்க. என்ன மாலினி இது? என்ன இது? நீ எல்லாம் குடும்ப பண்ணா? எனக்கு கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சூர்யா இது? நீர் படிச்சவர் தானே? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. ஐயோ அண்ணா, மன்னிச்சிருங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். மழை நேரம் 2 பேரும் ஒரு வீட்டுல தனியா இருந்தோம். எங்களையும் மீறி தப்பு நடந்துருச்சு. நான் தான் அதுக்கு முழு காரணமும் ஏத்துக்கிறேன். மாலினி பாவம், அவளுக்கு எதுவும் தெரியாது. சும்மா பேசிட்டு இருக்கலாம் தான் கூப்பிட்டேன். ஆனா இப்படி நடக்கும்னு நினைக்கல. மன்னிச்சிருங்க. எனக்கு கேக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? மனுஷ ஜென்மம் தானே? ஏன் இப்படி இருக்கீங்க? அத்தை மட்டும் இத கேட்டாங்கன்னா துடிச்சு போயிருவாங்க. அந்த வீட்டுல பிறந்த பொண்ணா நீ? எனக்கு அவமானமா இருக்கு. நானும் உங்க அக்காவும் 5 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பணும். ஆனா அவ விரல் நுனிய கூட நான் தொட்டது கிடையாது. அவ அதுக்கு அனுமதிச்சதும் கிடையாது. இவ்வளவுக்கும் அவ ஏன் மாமன் பொண்ணு. நாங்க 2 பேரும் நடத்தின அது காதல். இது என்ன கன்றாவி? மன்னிச்சிருங்க தான். எனக்கு வேற வழி தெரியல. அதான் உங்களை கூப்பிட்டு பேசுறோம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா ரொம்ப அசிங்கமா போயிடும். ப்ளீஸ் தான், புரிஞ்சுக்கோங்க எங்க நிலைமைய. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க தான். இத சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் எனக்கு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என்ன பொண்ணு நீ? நான் போய் முதல்ல உன் அக்கா கிட்ட பேசுறேன். அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டு முடிவெடுப்போம். வேற வழி இல்லனா இந்த கல்யாணத்தை உடனே பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்றது? எல்லாம் நேரம். இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வீட்டை பக்க கிளம்பு. இன்னொரு தடவை இப்படி இவன் கூட தனியா சந்திச்சு பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. மன்னிச்சிருங்க அண்ணா, எங்க அவசரத்தினால தப்பு பண்ணிட்டோம். மாலினிய நான் எப்பவும் கைவிட மாட்டேன். அவளை நல்லா பாத்துக்குவேன். அவளை நான் உசுருக்கு உசுரா விரும்புறேன். ப்ளீஸ் எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. சரி சரி, இப்ப வீட்டை பக்கம் கிளம்புங்க. நான் போய் பேசிட்டு முடிவை சொல்றேன். அத்தான், நல்ல முடிவா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் எங்க கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் உசிரோடையே இருக்க மாட்டேன். எல்லாத்துலயும் அவசரம். எல்லாத்துலயும் எல்லாரையும் எதிர்த்து பேசுறது. நம்மளுக்கு நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு எதையாவது காது கொடுத்து எப்பமாவது கேட்டிருக்கியா? யாரையும் மதிக்கிறது கிடையாது. இப்ப உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? வீட்டை பக்கம் போ. நான் பேசிட்டு முடிவு பண்றேன். சரிங்க தான். என்ன பேராண்டி, என்ன பாக்குற? என்ன
செல்ல பிள்ளைங்க என்ன பாக்குது? அச்சி. ஆச்சி சொல்றீங்களா? ஆச்சி ஆச்சி உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரேன், பாடம் சொல்லித்தரேன், சொல்லிடுவீங்களா? ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, இரண்டு முகத்தில் கண் இரண்டு. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? ஆச்சிக்கு தெரிஞ்ச பாட்டு இதுதான், அதை தானே படிக்க முடியும். மூன்று முக்காலுக்கு கால் மூன்று, நான்கு நாற்காலிக்கு கால் நான்கு. ஆச்சி. ஆமா ஆச்சி தான். வாய் நிறைய இப்படி கூப்பிடுதியே. உன் அப்பாக்காரம்னா இங்கிலீஷ் பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பான். எனக்கு என்னத்த தெரியும்? எனக்கு தெரிஞ்சது தானே நான் சொல்லி கொடுக்க முடியும். என்னல வரும்போதே எள்ளும் கொள்ளுமா வர? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராகினி எங்க? அவ என்னமோ துணி காய போட போறேன்னு போனா. எதுக்கு இப்ப அவசர அவசரமா தேடுத? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, வந்து சொல்றேன். என்னாச்சு இவனுக்கு? வெளியே போனா அரக்க பறக்க போயிட்டு மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஓடியாரானே. என்னத்துக்கு? யாரும் என்னமும் சொன்னாவளா? என்ன எதுன்னு தெரியலையே. வந்து சொல்தங்கிறான். சரி என்னன்னு பார்ப்போம். செல்ல குட்டியலா, என்ன சமத்தாருங்க. ஆச்சி கொஞ்சம் உங்களுக்கு பருப்பு சோறு விரவி தரட்டா? என்னல சரிங்கிறியா? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? துணி காய போட்டுக்கிட்டு இருக்கவள அவசர அவசரமா ரூமுக்கு இழுத்துட்டு வரீங்க. ஏங்க அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் பட்ட பகல்ல பெட்ரூம் இழுத்துட்டு வரீங்களே, என்னத்துக்கு? அடியே நீ வேற, நிலைமை புரியாம உன்னை ஒன்னும் கொஞ்சிறதுக்கு கூப்பிடல. இங்க வா, வந்து உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னங்க எதுவும் பிரச்சனையா? இங்க பாரு, ஊன்னு உடனே பயப்படாத, உட்காருன்னு சொல்றல. இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ உடனே படபடுத்துக்கிட்டு வராத. எப்படினாலும் சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் நீ உங்க அம்மா கிட்ட பேசுவ. ஏங்க இப்படி புதிர் போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னனாலும் சொல்லுங்க. ஏதோ பிரச்சனையா? யாருக்கும் உடம்பு சரியில்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இப்ப வெளியே போனல, உன் தங்கச்சியும் அந்த பையன் சூர்யாவையும் தான் பாத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் போன் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தாங்க. அந்த சனியை அடக்கவே மாட்டாளா? தேரை இழுத்து தெருல விட்ட கதையா? இப்ப உங்களை என்னத்துக்கு இதுக்குள்ள இழுக்கிறா? எதையாவது பண்ணிட்டு நாளைக்கு எங்க அம்மா கிட்ட நாமளா வாங்கி கட்டணும். இது நமக்கு தேவையா? ஏங்க அவ கூப்பிட்டதுக்காக நீங்க எதுக்கு போனீங்க? ஏய், ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா போவாமையா இருக்க முடியும்? அங்க போன பிறகுதான் விஷயம் தெரிஞ்சிச்சு. உன் தங்கச்சிக்காரிக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். என்னங்க நீங்க அவ பேச்சு கேட்டுட்டு நீங்களும் ஆடுவீங்களா? அவ தான் லூசு மாதிரி வளர்றானா? இவளால என் அண்ணன் கால் ஒடிஞ்சு கிடக்கு. என் அண்ணனுக்கு காலெல்லாம் சரியாகணும். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். ஏய் லூசு மாதிரி ஒளராத. அங்க எல்லாம் தலைகீழாம் மாறி போய் கிடக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிட்டான். தாலி ஒண்ணுதான் பாக்கியாம். இப்ப என்ன செய்ய சொல்ற? என்னங்க சொல்றீங்க? ஏங்க என்ன சொல்றீங்க? என்ன செய்ய சொல்ற? உன் தங்கச்சிக்காரி வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறா. அவன் எங்களுக்கு தெரியாம இப்படி நடந்துருச்சு, எங்களையும் மீறி நடந்துட்டு, நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு கேக்குறான். எந்த காலத்துல இருக்கோம்? 2024ல இப்படித்தான் நடக்கும் போல. யார்கிட்ட போய் சொல்ற? அறிவு கட்ட மூதேவி, அவளை செருப்ப கலத்தி அடிக்காமையா விட்டீங்க? எம்பிட்டு திமிரு இருக்கு. பொம்பளை பிள்ளைனா அடக்கம் உடக்கம் வேண்டாம். அறிவு இருக்கு அவளுக்கு. ஏங்க நாம ரெண்டு பேரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதலிக்கும் போது ஒரு நாளாவது எங்கேயாவது நாம சந்திச்சு பேசியிருப்போமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுலதான் ஆசை இருந்துச்சே தவிர அதை வெளிக்காட்டிக்க கூட நம்மளுக்கு தெரியல. கல்யாணம் வந்த பிறகு தானே நான் உங்களை தான் கெட்டுவேன்னு நின்னேன். அதுவும் இல்லாம ஒரு நாளாவது உங்க சுண்டு விரலாது என் மேல பட்டிருக்குமா? என்ன செய்ய சொல்றது? அது நீ உன் தங்கச்சிக்காரி இப்படி சொல்லும் போது என் தலையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்கு. என்ன செய்யறது? ஏங்க
கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ இப்படி இருந்தானா எப்படிங்க? இது அவ மாமியாக்காரிக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகும். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உசுரையே விட்டுரும். என்ன என்ன செய்ய சொல்ற? என்னை கூப்பிட்டு 2 பேரும் பேசும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா? உடம்பு பூரா கூசுது. நான் யாருகிட்ட போய் சொல்ல? உன்கிட்ட தானே சொல்ல முடியும். இப்ப இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. ஏங்க, ஒருவேளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோங்கிறதுக்காக அவ பொய் சொன்னாலும் சொல்லியிருக்க போறா. மண்ணாங்கட்டி, எந்த காலத்துல நீ இருக்க? நீ இன்னும் ஒன்ன மாதிரியே உன் தங்கச்சிக்காரிய நினைக்கிறியா? அவ எல்லாத்தையும் தாண்டி போயிட்டா. அவ தலைய குனிஞ்ச குனியலே எல்லாம் ஆத்து போச்சு எனக்கு. அவ நடிக்கவும் இல்ல, உண்மையை தான் சொல்றா. ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா கிட்ட பேசி சட்டுப்பட்டுன்னு இந்த கல்யாணத்தை முடிக்கிற வழிய பாரு. நாளைக்கு இவ வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்தானா ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. எம்பிட்டு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு தெம்பா தெளிவா அலைவா. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல. ஏங்க, இதுதான் இவங்களோட காதலா? அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிடன்னு சொல்றான். வேற என்ன செய்ய சொல்ற? தறி கட்டு திரியறதுதான் காதல் போல. என்னல சொல்ற? பாவி சண்டாளி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு தான் இன்னும் அந்த வீட்டுல இருக்காளா? அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லு முதல்ல. என்னல பாக்குற? உன் பொண்டாட்டி கூட பிறந்தவளா இவெல்லாம்? நினைச்சாலே அவமானமா இருக்கு. இந்த பிள்ளையோட கோணம் எங்க? அவ எங்க? சண்டாளி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம வீட்டுக்குள்ள நடமாடிக்கிட்டு அலைதாளா? இப்பவே போய் வடி விட்ட பேசுறேன். பேசி சட்டு புட்டுன்னு காதம் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிச்சு அந்த கழுதைய வீட்டை விட்டு தோரத்துன்னு சொல்லுதேன். அத்தை, வேண்டாம் அத்தை. ஏற்கனவே அம்மாக்கு உங்களுக்கு ஆகாது. இப்ப நீங்க போய் பேசுனீங்கன்னா அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியல. வேற என்னட்டி செய்யறது? எனக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அவ மானஸ்தி. குடும்பத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவ உசுரையே விட்டுருவா. வேற என்ன பண்ண சொல்ற? நீயும் என் கூட வா, போய் பேசி இந்த கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தி முடிப்போம். வேற என்ன பண்றது? ஏய், அம்மா சொல்றதுதான் சரி. உங்க அம்மாக்கு தெரியாம நாம கல்யாணத்தை முடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோ, நம்மள அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. எப்படியோ இந்த விஷயத்த அத்தை காதுல போட்டுதான் ஆகணும். வா, போய் பேசுவோம். சரிங்க,